ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம ராஜா சாப் டீசர் பார்த்து முடிச்சுட்டோம். நம்ம பிரபாஸோட அப்கமிங் மூவி தான் இது. ஸோ இந்த படத்தை ட்ரெயிலர் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு புது பிரபாஸை பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம பிரபாஸ்னா நம்ம மைண்டில் வர்றது சலார், அது மாதிரி இந்த கல்கி இதே மாதிரி இந்த படங்கள், இந்த டார்க் ஷேடட் படங்கள் தான் நம்ம மைண்டில் எப்பவும் வருது. பிரபாஸ்னா யார்? பிரபாஸ்னா ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு ப்ரூட்டல் ஃபைட் பண்ணுவார், பிளட் ஷெட் எல்லாம் பண்ணுவார். இதே மாதிரி தான் நமக்கு தோணிட்டு இருந்தது தவிர புதுசாக பிரபாஸை யோசிக்க முடியலை. அடுத்த படம் வந்தாலும் இதே மாதிரி ஜெவனர் படம் தான் வரும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ட்ரெய்லர் அவுட்டில் வருது. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது இதுதானே பிரபாஸ், இந்த பிரபாஸ் அந்த பிரபாஸ்ன்னு நம்மளை நினைக்க வைக்குது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம இப்படிப்பட்ட பிரபாஸை பார்த்துட்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட் பிரபாஸை பார்க்கும்போது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் பிரபாஸோட படங்கள் இந்த பாகுபலி அதுக்கப்புறம் படம் தான் பார்த்து ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சிருப்பார். ஆனாலும் இந்த ஒரு செட் ஆஃப் படங்களை பார்த்துட்டு பட்டம் எப்படி நமக்கு பார்க்கும்போது ஒரு புது பிரபாஸ் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. மட்டும் இல்லை, இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது நல்ல என்டர்டெய்னிங்காக தான் இருக்குது. நல்ல என்டர்டெய்னிங்கு, அது மாதிரி காமெடி. இந்த பிரபாஸை புது பிரபாஸை பார்க்குறது பெரிய விஷயம் தான். இந்த மெயினாக மட்டும் இல்லை, பிரபாஸ் ஓன் வாய்ஸை டப் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட வாய்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ அவரோட ஓன் வாய்ஸ் தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இந்த ட்ரெய்லர் இந்த டீசரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இதே போதும் ஆடியன்ஸை ட்ரேட்டருக்குள்ளே கொண்டு வரதுக்கு. மட்டும் இல்லை, இந்த படங்கள் நல்லா எடுத்து வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் ஓடி மவுத் பப்ளிசிட்டி ஆகி மட்டும் இல்லை ஆட்டோமேட்டிக்கலி படங்களாக இருந்தால் இன்னும் சில ஆடியன்ஸ் வரதான் போகிறாங்க. எனக்கு இது ஒன்றே நெகட்டிவ் என்னென்னா, இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியுது. நமக்கு தெரியுது கிராஃபிக்ஸ் ஆகிட்டு ஏன்னா ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லாத கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்குது. மேபி இந்த அரமனையோட சிஜிஐ டீம் இதுக்குள்ளே வந்திருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்க தான் இதே மாதிரி கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் அக்ரெசிவாக கிராஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் நான் நினைக்கிறேன். மேபி அரமனை டீமோட சிஐஜி டீம் தான் எதுவும் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. மேபி பண்ணியிருக்க வாய்ப்புகள் இல்லை. மேபி இருக்கலாம், இருக்குமோ இந்த மற்ற பரிதாபங்கள் அவங்க சொல்கிற மாதிரி இருக்குமா, ஒருவேளை இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி நம்ம படம் பார்த்துட்டு இந்த ரிவ்யூ நம்ம